ஓகே, நெக்ஸ்ட்டு சாப்டர் நம்பர் 12. அதாவது வந்து ப்ராபபிலிட்டி பார்க்க போகிறோம். ப்ராபபிலிட்டி வந்து நீங்கள் 10th படித்தது தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா என்ன, ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கணும். சிம்பிள் ஈவெண்ட், சாம்பிள் ஸ்பேஸ், இதெல்லாம் உங்களுக்கு 10th சொல்லி கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செய்கிறப்போ கண்டிப்பாக நமக்கு என்னென்னா ரிசல்ட் கிடைக்கும். ஒன்று வந்து சக்ஸஸ் கிடைக்கும், இல்லைன்னா ஃபெயிலியர் கிடைக்கும். ஓகேங்களா, அதை தான் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா எக்ஸ்பிரிமெண்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எ ப்ராசஸ் ஃபார் விச் இட்ஸ் ரிசல்ட் இஸ் வெல் டிஃபைன். வெல் டிஃபைன் மீன்ஸ் அந்த ரிசல்ட் வந்து ஒன்று ட்ரூ, அதாவது சக்ஸஸாக இருக்கும், இல்லைனா ஃபெயிலியராக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்தது டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பிரிமெண்ட் இஸ் அன் எக்ஸ்பிரிமெண்ட் ஹூஸ் அவுட்கம்ஸ் கேன் பி ப்ரொடெக்டட் வித் சர்டன் அண்டர் ஐடியல் கண்டிஷன்ஸ். அதாவது வந்து பார்த்தோன்னா இது நமக்கு சில கண்டிஷன்ஸில் இருந்து நமக்கு அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி இதுதான் வேணும், இப்போ எனக்கு சக்ஸஸ் தான் வேணும்னா சக்ஸஸ் தான் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே நமக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு ஐடியல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன்ஸ் வச்சுட்டு நமக்கு எக்ஸ்பிரிமெண்ட் செய்கிறது தான் அந்த டெஃபினேஷன். ஓகேங்களா, ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்னா என்னென்னா நான் டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, whose all possibles outcomes are known is advance. அதாவது இதில் வந்து பார்த்தோன்னா எல்லா பாசிபிள்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவுட்கம்ஸாக எடுத்துக்குவோம். whose each outcomes is not possible to periodic in advance. அதாவது வந்து இதில் இருக்கக்கூடிய அவுட்கம்ஸ் வந்து நாட் பாசிபிளாக கூட இருக்கலாம். கேன் பி ரிப்பீட்டட் அண்டர் ஐடென்டிக்கல் கண்டிஷன்ஸ். ஓகேங்களா, அதாவது இப்போ ஒரு டையை நம்ம ரோல் பண்ணுறோம், இல்லை ஒரு காயினை வந்து நம்ம டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம டாஸ் பண்ணுறப்போ எனக்கு வந்து அதில் டைலும் என்னது ஹெட்டும் தான் கிடைக்கும். இப்போ நமக்கு அது ரெண்டுமே இல்லாமையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சான்ஸ் கிடைக்குங்களா? அதெல்லாம் கிடைக்காதுல்லவா? அதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கிறது தான் நமக்கு என்னென்னா ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். ஓகேங்களா, சரி. அடுத்து சிம்பிள் ஈவெண்ட். நமக்கு என்ன வேணுமோ அதுதான் கண்ணு ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ சிம்பிள் ஈவெண்ட் அப்படின்னா நமக்கு ஆர் எலிமெண்டரி ஈவெண்ட் ஆர் சாம்பிள் பாயிண்ட், இது எல்லாமே அதை தான் குறிக்குது. இஸ் தி மோஸ்ட் பேசிக் பாசிபிள் அவுட்கம் ஆஃப் a random experiment and it cannot be discomposed further. அதாவது நமக்கு அந்த ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சிம்பிள் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சாம்பிள் ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியும், என்ன எடுத்துக்கிறோமோ அதோட அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ரைட் பண்ணுறதா, ஒரு செட்டாக ரைட் பண்ணுறதா நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் எ ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். ஓகே, இப்போ ஃபைனைட் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோன்னா நமக்கு ஈவெண்ட்டு, ஷூர் ஈவெண்ட்டு, இம்பாசிபிள் ஈவெண்ட்டு, காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்டு, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், ஈக்குவலி லைக்லி, இது எல்லாமே நீங்கள் வந்து 10th படித்தது தான். ஷூர் ஈவெண்ட் ஆர் சர்டன் ஈவெண்ட் அப்படின்னா நமக்கு வந்து அதில் கிடைக்கக்கூடியதை தான் நம்ம சொல்லணும். இப்போ வந்து ஒரு டையை நம்ம த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு அதில் 6 வேணும் அப்படிங்கிறது ஷூர் ஈவெண்ட், கண்டிப்பாக அது நடக்கும். இதுவே எனக்கு 7 வேணும்னு கிடைச்சா கண்டிப்பாக அது நடக்காது, அது இம்பாசிபிள் ஈவெண்ட். காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் அப்படின்னா நமக்கு ஒரு ஈவெண்ட் வந்து ஈவெண்ட் நம்பர் எனக்கு வேணும், ஒரு டையை த்ரோ பண்ணுறப்ப எனக்கு ஈவெண்ட் நம்பர் வேணும் அப்படின்னா 2, 4, 6 அப்படிங்கிறது தான் ஈவெண்ட் நம்பர். அந்த ஈவெண்ட் நம்பரை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடியதான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட். அதாவது நமக்கு என்ன ஈவெண்ட் வேணுமோ அதை தவிர, அதாவது ஏன்னு ஈவெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிறது ஏ பார். ஓகே, இப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட் இருக்கும். அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட். அதாவது 2 ஈவெண்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 2 டையை த்ரோ பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 டையை த்ரோ பண்ணுறப்போ எனக்கு ஈவெண்ட் நம்பர்லாம் கிடைக்கிறது, அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து எனக்கு ஈவெண்ட் நம்பர்லாம் கிடைக்கிறது ஒரு சான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் வந்து எனக்கு டோட்டல் வந்து 8 கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அப்படின்னா அந்த 2 ஈவெண்ட்டையும் நம்ம தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த 2 ஈவெண்ட்டுக்கும் காமன் எலமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். அதாவது இன்டர்செக்ஷன் அப்படி இருந்ததுன்னா அது மியூச்சுவலி இன்க்ளூசிவ், காமன் இல்லை அப்படின்னா அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஓகேங்களா, அடுத்து ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னாலும் நமக்கு சேம் மீனிங் தான் வரும், அந்த மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட் தான் வரும். ஓகேவா, ரெண்டுக்கும் காமன் இருக்கிறதா நம்ம ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ்னு சொல்கிறோம். எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நம்ம மோர் தென் ஈவெண்ட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ABCD எவ்வளோ ஈவெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த ஈவெண்ட் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு எதில் இருக்குன்னா கண்டிப்பாக சாம்பிள் ஸ்பேஸில் தான் இருக்கும். அதுதான் எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ நமக்கு 3 செட் எடுத்துக்கிறோம், ABCன்னு 3 செட்டுன்னு சொல்கிறேன், ஈவெண்ட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஈவெண்ட்டை இப்போ ஜாயின் பண்ணோம்னா A யூனியன் B யூனியன் C அப்படின்னு நம்ம ஜாயின் பண்ணோம்னா அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஈவெண்ட் எல்லாமே நமக்கு எதில் இருக்கும் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கும். அதுதான் எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். ஓகே, இண்டிபெண்ட் ஈவெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்று டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. இண்டிபெண்ட் அப்படின்னா எதுக்கும் சம்மந்தம் இல்லாமல், இப்போ வந்து நான் ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னா அது வந்து உன்னை சாராமல் நானே செஞ்சுக்கிறது தான் இண்டிபெண்ட், சுதந்திரமாக.
ஓகேங்களா? அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இண்டிபெண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ அதெல்லாம் சொன்னது தாக்க நீங்கள் இருக்கும். அந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நான் எழுதிக்கோங்க. இப்போ நான் டெஃபினேஷன்ஸ் சொன்னது எல்லாமே டெஃபினேஷன் பாக்ஸ் போட்டிருக்கலவா, அதை நான் வந்து மெட்டீரியல் எழுதலை. ஸோ நீங்கள் புக்கை பார்த்து ரைட் பண்ணிக்கோங்க. நான் ஃபோட்டோ எடுத்து வேணால் அனுப்புகிறேன். ஓகேங்களா? எல்லா டெஃபினேஷன்ஸும் நம்ம சொல்லியாச்சு. அந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து ப்ராபபிலிட்டி, கிளாசிக்கல் டெஃபினேஷன். உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா தெரியும். அதாவது P ஆஃப் ஏன்னு ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் கேசஸ் ஃபேவரபிள் டு ஏ, அதாவது நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ். ஓகேங்களா? நமக்கு என்ன வேணுமோ அதோட நம்பர் ஆஃப் என்ன டினாமினேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேங்களா? இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து 10th நல்லா ப்ராபபிலிட்டி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஸோ நான் டேரெக்டாக சம்ஸ்க்கு போகிறேன் பாருங்கள். ஆனால் இவ்வளோ தான் டெஃபினேஷன். ஆக்சியம்ஸ் அப்ரோச் டு ப்ராபபிலிட்டி, அதாவது ப்ராபபிலிட்டி எஸ்ஸுங்கிறது ஒரு ஃபைனைட் சாம்பிள் ஸ்பேஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா P ஆஃப் எஸ் அப்படிங்கிறது கிளாஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் டு P. ஓகேங்களா? P ஆஃப் எஸ் அப்படிங்கிறது நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். P ஆஃப் ஏ அப்படிங்கிறது நமக்கு என்ன ஈவெண்ட் வேணுமோ அந்த ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ஃபார் எனி ஈவெண்ட், எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தோன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஒன்று 0வாக இருக்கணும், இல்லைனா அதுக்கு மேலே இருக்கணும். ஓகே, இது நமக்கு தெரியும். அதாவது நான் நெகட்டிவ் வேல்யூனா நெகட்டிவில் நமக்கு ஆன்சர் கிடைக்காது. அடுத்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது அப்படின்னா, ரெண்டு ஈவெண்ட்டும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் மீன்ஸ் காமன் எலமெண்ட் இல்லாமல் இருந்தால் அதுக்கு ஃபார்முலா வந்து P ஆஃப் ஏ யூனியன் B = P ஆஃப் ஏ ப்ளஸ் P ஆஃப் B அப்படிங்கிறது. சர்டன் ஈவெண்ட், அதாவது ஷூர் ஈவெண்ட் அப்படின்னா P ஆஃப் S = 1. ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு தெரியும் இந்த ரிசல்ட், இந்த நோட் எல்லாமே உங்களுக்கு 1 மார்க் தெரியும். நமக்கு இல்லை 10th சொல்லியிருப்பாங்க எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் ப்ராபபிலிட்டி வந்து, அதாவது அதோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 0லேருந்து 1 வரைக்கும் தான் இருக்கும். ஒன்று 0 இருக்கும், இல்லைனா 0ோட அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 இருக்கும், இல்லைனா 1ஓட கம்மியாக இருக்கும். 1க்கு மேலே போகாது. ஓகேங்களா? இப்போ நமக்கு இவ்வளோ ஈவெண்ட்ஸ் A1 A2 A3 ஈவெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கு யூனியன் அப்ளை பண்ணுறோம். இப்போ இது எல்லாமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா நமக்கு இன்டர்செக்ஷன் வராது. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? P ஆஃப் ஏ ப்ளஸ் P ஆஃப் B ப்ளஸ் P ஆஃப் C. ஸோ இங்கே A1 A2 A3 இருக்கிறனால நமக்கு AN வரைக்கும். ஓகேங்களா? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னாவே இன்டர்செக்ஷன் வராதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, கொஷின் வந்து நான் மெட்டீரியல் எழுதலை. கொஷின் வந்து புக்கில் பார்த்துக்கோங்க. நான் ஒரு காப்பி எடுத்து அனுப்புகிறேன். எக்ஸசைஸ் 12.1 பாருங்கள். an experiment has the 4 possible mutually exclusive and exhaustive outcomes A, B, C and D. Check whether the following assignments the probability are permissible. ஓகே, இப்போ நமக்கு P ஆஃப் ஏ P ஆஃப் B இது மாதிரி நமக்கு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்களா? சரி, ஓகே, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு கொடுத்துட்டாங்க. பாருங்கள், இப்போ நம்ம சொல்யூஷன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஷின் P ஆஃப் ஏ = 0.15, P ஆஃப் B = 0.30, P ஆஃப் C வந்து 0.43, P ஆஃப் D வந்து 0.12. ஓகேங்களா? இப்போ நான் ஏன் S = A யூனியன் B யூனியன் C யூனியன் D போட்டிருக்கேன் அப்படின்னா, நமக்கு கிவனில் கொடுத்துருக்கிறது இது எக்ஸ்காஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் அண்டு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்காஸ்டிவ்னா நான் இப்போ தான் டெஃபினேஷன் சொன்னேன். எல்லா ஈவெண்ட்டையும் யூனியன், அதாவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அது எதில் இருக்கும் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸில் இருக்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் ரெண்டு சைடும் ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ணுறேன். அப்போ P ஆஃப் S = P ஆஃப் ஏ யூனியன் B யூனியன் C யூனியன் Dன்னு கிடைக்கும். யூனியன்கிறப்ப நமக்கு ஃபார்முலா எழுதுகிறப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவுக்கு நமக்கு 2 ஈவெண்ட்ஸ் இருந்தால் என்ன ஃபார்முலாங்கிறது படித்தோம். P ஆஃப் ஏ யூனியன் B = P ஆஃப் ஏ ப்ளஸ் P ஆஃப் Bன்னு இங்கே 4 ஈவெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன கிடைக்கும்? P ஆஃப் ஏ ப்ளஸ் P ஆஃப் B ப்ளஸ் P ஆஃப் C ப்ளஸ் P ஆஃப் D. ஏன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்ங்கிறனால இன்டர்செக்ஷன் வராது. ஸோ வேல்யூஸ் எடுத்து அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஸோ 1ன்னு கிடைக்கிறனால பர்மிசிபிள், அதாவது ஷூர் ஈவெண்ட்டோட வேல்யூ 1 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வரணும். பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷனும் அதே மாதிரி தான் போட்டிருக்கோம். அப்படியே கிவன் கொடுத்துருக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் எடுத்து ஆட் பண்ணி காமிச்சிருக்கோம். கிரேட்டர் தென் 1 அப்படிங்கிறனால இஸ் நாட் பர்மிசிபிள். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், P ஆஃப் ஏ P ஆஃப் B P ஆஃப் C P ஆஃப் D எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். இஸ் நாட் பர்மிசிபிள். ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ வந்து நெகட்டிவில் வரக்கூடாதுன்னு. ஸோ இந்த வேல்யூ நமக்கு நெகட்டிவில் கொடுத்துருக்கனால கண்டிப்பாக இது வந்து பர்மிசிபிளாக இருக்காது. ஓகேவா? நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு கொஷினில் பர்மிசிபிளான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பர்மிசிபிள் கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்காஸ்டிவ் எக்ஸ்க்ளூசிவ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்காஸ்டிவ் தான் இந்த டெஃபினேஷன் எடுத்திருக்கோம். ஸோ ப்ராபபிலிட்டி எடுத்து அப்ளை பண்ணியிருக்கோம். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னால தான் இன்டர்செக்ஷன் வரல. ஸோ நமக்கு ஆட் பண்ணுறப்போ 1ன்னு ரிசல்ட் வந்ததுன்னா, ஏன் அப்படின்னா ஷூர் ஈவன் டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 அப்படின்னு கிடைச்சதுன்னா நமக்கு பர்மிசிபிள். நாட் ஈக்குவல் டு 1, கிரேட்டர் தென் 1, லெஸ் தென் 1 இதெல்லாம் வந்ததுன்னா நாட் பர்மிசிபிள். அதான் போட்டிருக்கோம். ஓகேவா? கொஷின் பார்க்கணும். இஃப் 2 coins ஆர் டாஸ்டு சைமல்டேனியஸ்லி, அதாவது ஒரே நேரத்தில் 2 காயின்ஸை நம்ம டாஸ் பண்ணுறோம். தென் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங்
1 head and 1 tail, at most 2 tail. ஓகேங்களா, இதுதான் கொஷினாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பாருங்கள், ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதியிருக்கேன். சாம்பிள் ஸ்பேஸ் 2 காயின்ஸ் அப்படிங்கிறப்போ HH, HT, TH, TT கிடைக்கும். N of S equal to 4. நமக்கு ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை நான் ஏன்னு வச்சுக்கிறேன் ஈவெண்ட்டை. லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் 1 head and 1 tail. அதாவது ஒரு ஹெட்டும் ஒரு டைலும் இருக்கணும். அப்போ ஒரு ஹெட்டு ஒரு டைலும் இருக்கிறது இது ரெண்டுலேயும் இருக்குங்களா, அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ அப்போ N of A is equal to நமக்கு 2. அப்போ ப்ராபபிலிட்டி போடுறப்போ நமக்கு என்ன எடுத்துக்கிறோம், அங்கே கொடுத்துருக்கிறது தான் ப்ராபபிலிட்டியாக போடுறேன். P of getting 1 head and 1 tail, அதாவது P of A. P of A is equal to ஃபார்முலா என்ன, N of A by N of S. ஸோ N of Aங்கிறது நமக்கு 2 கிடச்சிருக்கு, சாம்பிள் ஸ்பேஸ் 4. ஸோ டிவைட் பண்ணுறப்போ 1/2. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, அட்மோஸ்ட் 2 டைல்ஸ். அட்மோஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், அதிகபட்சம், அதிகபட்சமாக 2 இருக்கணும்னு அர்த்தம். அதுக்கு குறைவாக இருக்கலாம்னு அர்த்தம். அதுக்கு தான் இங்கே சிம்பிள் நான் போட்டு காமிச்சிருக்கேன். அட்மோஸ்ட் அப்படின்னாவே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னா 2 விட கம்மியாக இருக்கக்கூடிய என்ன கேட்டிருக்காங்க, டைல்ஸ். அப்போ இதில் இருக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸில் டைல்ஸ் வந்து 2 இருக்கிறது இது. ஓகேங்களா, 2 விட கம்மியாக இருக்குங்கிறப்போ எல்லாமே வருங்களா. ஸோ எல்லாமே எழுதியாச்சு. அப்போ N of B is equal to 4. N of S ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ணுறப்போ N of B by N of S அப்படிங்கிறப்போ 4/4 is equal to 1. ஓகேங்களா. எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு புக்கில் ரெஃபர் பண்ணிக்க சொல்லி தான் நான் போட்டிருக்கேன். ஓகேவா. இப்போ தேர்டு கொஷின் பாருங்கள். 5 mangoes and 4 apples ஆர் இன் ஏ பாக்ஸ். ஒரு பாக்ஸில் வந்து 5 மேங்கோஸ் இருக்குது, 4 ஆப்பிள்ஸ் இருக்குது. இஃப் 2 ஃப்ரூட்ஸ் ஆர் சூஷன் அட் ரேண்டம், அதுலேருந்து 2 ஃப்ரூட் எடுக்கணும் ரேண்டமாக. ஓகேங்களா. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1 இஸ் எ மேங்கோ அண்ட் அதர் இஸ் அன் ஆப்பிள். ஒரு மேங்கோ, இன்னொன்று வந்து ஆப்பிள். போத் ஆர் த சேம் ஃப்ரூட், சேம் வெரைட்டி. அப்படின்னா 2மே மேங்கோவாக இருக்கலாம், இல்லை 2மே ஆப்பிளாக இருக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தோன்னா 5 மேங்கோஸ் இருக்குது, 4 ஆப்பிள்ஸ் இருக்குது, டோட்டலாக நமக்கு 9 இருக்குது. ஓகேங்களா. இப்போ இதில் நம்ம வந்து என்ன பண்ணணும், N of S போடுறப்போ 9லேருந்து 2 எடுக்கணும். ஸோ நீங்கள் பாட்டுக்கு N of S equal to டோட்டல் மேங்கோஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லாஸ்ட் இயர்லாம் வச்சுருப்பீங்க, டோட்டல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு. இங்கே வந்து ரேண்டமாக எடுக்கிறப்போ நம்ம டேரெக்டாக அப்படியே நம்ம 9 எடுக்க முடியாது கண்ணு. ஸோ ரேண்டம் அப்படின்னாவே 9லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 ஆப்பிள்ஸ் தான் எடுக்க போகிறோம். எத்தனை எடுக்க போகிறோம், மொத்தமாக டோட்டலாக 9 இருக்குது. 9லேருந்து நமக்கு எத்தனை வேணும், 2 தான் வேணும். ஸோ அப்போ 9C2. அப்போ இது உங்களுக்கு தெரியும். 9C2 அப்படின்னு போடுறப்போ உங்களுக்கு காம்பினேஷன் வந்து நான் வந்து 4th சாப்டரில் சொல்லியிருக்கேன். அப்போது 9C2னா இங்கே 2 இருக்கா, அப்போ இங்கே வந்து 9லேருந்து ரிவர்ஸில் 2 வரப்போ 9 × 8, இது 1 × 2 கேன்சல் பண்ணிங்கன்னா 36 இருக்குது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 1 இஸ் எ மேங்கோ அதர் இஸ் அன் ஆப்பிள். ஓகே, அப்போ 1 இஸ் எ மேங்கோ அதர் இஸ் எ ஆப்பிளை வந்து நான் டினோட் பண்ணியிருக்கேன் ஏங்கிற ஈவெண்ட்டாக. ஓகேங்களா. லெட் ஏ ரெஃபர்ஸ் 1 மேங்கோ அண்ட் 1 ஆப்பிள். ஓகே, அப்போ 1 மேங்கோ அப்படிங்கிறப்போ மொத்தமாக எவ்வளோ மேங்கோஸ் இருக்குது, 5 மேங்கோஸ் இருக்குது. அந்த 5 மேங்கோஸில் எந்த மேங்கோ வேணாலும் நமக்கு கிடைக்கலாம். அதனால தான் 5C1 இன்ட்டு அடுத்து 4C1. ஏன் இன்ட்டுனா அண்டுன்னு அர்த்தம். அண்டுனா என்ன அர்த்தம், 2மே எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப இன்ட்டு எடுக்கணும். இதெல்லாமே 4th சாப்டர் படிச்சிருந்தா தான். அப்போது 5C1 இதிலேருந்து 1 எடுக்கிறோம். மொத்தமாக 5 மேங்கோ இருக்குது, 5லேருந்து 1 மேங்கோ எடுத்துக்கிறோம். அடுத்து 4 ஆப்பிள்லேருந்து 1 எடுத்துக்கிறோம். அப்போது 5C1 × 4C1. 5C1 NC1னா ஃபார்முலா N. ஸோ அப்போ 5C1னா 5, இதோட வேல்யூ 4. ஸோ 20. அப்போ P of A is equal to N of A by N of S அப்படிங்கிறப்போ 20/36. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 5/9. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 4th ஆஃப் த சேம் வெரைட்டி. 2மே ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ 2மே வந்து நமக்கு என்னவாக இருக்கும், 2 மேங்கோவாக இருக்கலாம். அல்லது நமக்கு பாருங்கள் இதில் 2 டினோட், 2 ஏங்கிறது 2மே மேங்கோஸ் இருக்கிற மாதிரி டினோட் பண்ணிக்கிட்டேன். பிங்கிற ஈவெண்ட் வந்து 2மே ஆப்பிள்ஸ் இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ இதில் N of S நமக்கு தெரியும், 36ங்கிறது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஏங்கிற ஈவெண்ட், அதாவது 2மே மேங்கோ இருக்கிற மாதிரி போடுறேன். அப்போது மேங்கோ வந்து மொத்தமாக எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. அந்த 5லேருந்து நான் 2 மேங்கோஸ் எடுக்க போகிறேன். அப்போ 5C2 எப்படி போடணும், 5 × 4 / 1 × 2. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 10 கிடைக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து 2மே நான் என்ன பண்ண போகிறேன், ஆப்பிள் எடுக்க போகிறேன். ஆப்பிள் மொத்தமாக எவ்வளோ இருக்குது, 4 ஆப்பிள்ஸ். அந்த 4 ஆப்பிள்ஸ்லேருந்து தான் நான் 2 ஆப்பிள்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ அப்போ 4C2 அப்படிங்கிறப்போ நம்ம போட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 6. சார் ஓகே, இப்போ நம்ம போடுறப்போ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, டேக்கிங் 2 ஃப்ரூட்ஸ் ஆஃப் த சேம் வெரைட்டி. 2 வெரைட்டி வந்து சேமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 வந்து எதுவாக இருக்கணும்னு சொல்லல, ஒன்று மேங்கோவாக இருக்கலாம், இல்லைன்னா நமக்கு என்னவாக இருக்கலாம்னா ஆப்பிளாக இருக்கலாம். அப்போ எய்தர் ஆருங்கிற கண்டிஷன் வர்றப்போ ப்ளஸ்ஸு. ஓகேவா, அதான் A or Bன்னு போட்டிருக்கு. அப்போ P of A + P of Bன்னு போட்டோம்னா இதோட வேல்யூ நம்ம அப்படியே டேரெக்டாக எழுதிக்கலாம். P of Aக்கு ஃபார்முலா என்ன, N of A by N of S. இது வந்து N of B by N of S. N of A ஓட வேல்யூ 10, N of S 36. அதே மாதிரி N of B வந்து 6, N of Sங்கிறது 36. டினாமினேட்டர் ஈக்குவல். ஸோ நியூமரேட்டர் ப்ளஸ் பண்ணும்போது 16/36. ஸோ ஆன்சர் நமக்கு 4/9. ஓகேவா. ஓகே,
ஓகே, 4th கொஷின் பாருங்கள். வாட் இஸ் தி சான்ஸ் தட் நான் லீப் இயர் அண்டு லீப் இயர் ஷுட் ஹாவ் 53 சண்டேஸ்? ஓகேங்களா? சரி, இப்போ லீப் இயர்லையும் கேட்டிருக்காங்க, நான் லீப் இயர்லையும் கேட்டிருக்காங்க. ஓகே பாருங்கள் 4th கொஷின். இப்போ நான் லீப் இயர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நமக்கு நான் லீப் இயர்னு கொடுத்துருக்காங்க கண்ணு. நான் லீப் இயரில் 53 சண்டே வரதுக்கு போடலாம். நான் லீப் இயர் அப்படின்னா நமக்கு 365 டேஸ் இருக்குது. அந்த 365 டேஸ் எப்படி எழுதிக்கலாம்? 52 வீக்ஸ் ரிமைனிங் 1 டே இருக்கும். அது என்ன 1 டே? 52 வீக்ஸ் மீன்ஸ் 52 × 7 364 டேஸ் இருக்கும். ரிமைனிங் 1 டே இருக்குது. ஓகேங்களா? இந்த 1 டே எப்படிலாம் ஃபினிஷ் ஆகலாம்? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, இதில் எப்படி வேணாலும் ஃபினிஷ் ஆகலாம். ஸோ அப்போ n(s) = 7. அப்போ n(a) = எப்படி 1 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? சண்டே தான் வேணும். அப்போ சண்டேங்கிறது இதில் என்ன இருக்குது? 1 டைம் தான் இருக்கா? ஸோ அதனால் 1. அப்போ ப்ராபிலிட்டி போடுறப்போ நமக்கு n(a/n(s) அப்படின்னு போட்டோம்னா 1/7. ஓகேங்களா? அடுத்து லீப் இயர் அப்படின்னா நமக்கு எவ்வளோ டேஸ் இருக்குது? 366 டேஸ் இருக்குது. அப்போ 52 வீக்ஸ் ப்ளஸ் ரிமைனிங் என்ன இருக்கும்? நமக்கு 2 டேஸ் இருக்கும். அந்த 2 டேஸ் எப்படிலாம் ஃபினிஷ் ஆகலாம்? சண்டே மண்டேன்னு இருக்கலாம், இல்லை மண்டே டியூஸ்டேன்னு இருக்கலாம், டியூஸ்டே வெனஸ்டே இருக்கலாம், வெனஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, சாட்டர்டே சண்டேன்னு ஃபினிஷ் ஆகலாம். அப்போ மொத்தம் பார்த்தோம்னா இதுலேயும் 7 தான் இருக்கும் n(s). ஸோ நமக்கு டேரெக்டாக நான் ப்ராபிலிட்டிக்கே ஆன்சர் போட்டேன். இப்போ ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 53 சண்டேஸ் இன் எ லீப் இயர் அப்படின்னா இதில் சண்டேங்கிறது நமக்கு இந்த மாதிரி ஃபினிஷ் ஆனாலும் கிடைக்கும், இந்த மாதிரி ஃபினிஷ் ஆனாலும் கிடைக்கும். அதாவது சண்டே மண்டேன்னு அந்த இயர் கம்ப்ளீட் ஆனாலும் கிடைக்கும், இல்லை சாட்டர்டே சண்டேன்னு ஃபினிஷ் ஆனாலும் கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு 2 சான்ஸ் இருக்கிறனால 2/7. ஓகேவா? எக்ஸாம்பிள் கொஷின்ஸ்லாம் நமக்கு எல்லாமே 10th படித்தது தான் கண்ணு. நான் வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன் ஒரு சில கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்லேயே ரெஃபர் பண்ண சொல்லியிருப்பேன். நீங்கள் நான் போட்டு கொடுத்துருக்கக்கூடிய கொஷினை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நோட்டில் எழுதிக்கோங்க. அதில் எழுதுகிறப்ப உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தால் என்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா அதே மாதிரி தான் இருக்கும், நம்ம 10th என்ன படித்தோமோ அதே தான் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எதாவது உங்களுக்கு தெரில அப்படின்னா எனக்கு எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் கேட்டுங்க. நான் எக்ஸசைஸ் கொஷின் மட்டும் தான் சொல்லிகிட்ருக்கேன்.